ஹலோ ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் என்னோடய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலி நம்ம இந்த சேனலில் நான் வீடியோ போட்டு ஒரு 7 மாதத்துக்கு மேலே ஆகுது. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்திருக்கேன். ஸோ இனிமேல் நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஒரு 12 ஆன்லைன் ஜாப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு ரீசன்னால் ஒன்று தடைப்பட்டு போயிடுச்சு. பட் இப்போ ஒரு 2 கம்பெனி மட்டும் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கும் இப்போ நியூ ஜாயினிங்லாம் இன்னும் எடுக்க ஆரம்பிக்கலை. அப்படி எடுக்க ஆரம்பிக்கும் போது நான் உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இந்த வீடியோ எதுக்காக நான் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை. இப்போது நிறைய பேர் பர்சனல் லோனுக்காக ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ பிஆர் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கன்சர்ன் இருக்காங்க. அவங்க இங்கே சென்னை மடிப்பாக்கத்தில் தான் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அவங்க என்னென்ன சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் சிபில் 700 அபோவ் இருக்கணும். சேலரி 20,000க்கு மேலே இருக்கணும். 20,000 அண்ட் அபோவ் இருந்தால் ஓகே சேலரி. அது மாதிரி சிபில் எலிஜிபிள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் லோனுன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது பிஸ்னஸ்க்கு உண்டான எல்லா சர்டிஃபிகேட்ஸும் இருக்கணும். அது இருந்தால் சிபில் ஓகே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பண்ணி தருவாங்க. நெக்ஸ்ட்டு கிரெடிட் கார்டும் சேம் 15 அபோவ் இருந்தாலே சேலரி 15 அண்ட் 17 அபோவ் இருந்தாலே உங்களுக்கு சிபில் எலிஜிபிளாக இருந்துச்சு அப்படின்னா கிரெடிட் கார்டுக்கு உங்களுக்கு பண்ணி தருவாங்க. எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜும் வாங்க மாட்டாங்க. ஃப்ரீயாகவே நீங்கள் வாங்கிக்கலாம் கிரெடிட் கார்டு. அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதான் மினிமம் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மந்த்லி மினிமம் 7% உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்க உங்கள் நேமில். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அது மூலமாக உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய பணம் நீங்கள் யார்கிட்டையும் நேரடியாக கையில் கொடுக்க மாட்டீங்க. ஸோ உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் தான் டெபாசிட் பண்ணி அது மூலமாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுவீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எஸ்ஐபி மீன்ஸ் இப்போ இன்சூரன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இயர்லி 1 lakh இப்போ உங்கள் பசங்களுக்கோ இல்லை உங்கள் பேர்லையோ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இயர்லி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாதிரி தான் அதுக்கு இருக்கும். இப்போ இயர்லி 1 lakhன்னு சொல்லிவிட்டு 10 வருஷத்துக்கு. ஸோ 10 லட்சம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து ஒரு 30 வருஷத்தில் நமக்கு 1 கோடி ரூபாய் நமக்கு கிடைக்கும். இது கவர்மெண்ட் ஸ்கீம் தான். ப்ரைவேட்டாக யார்கிட்டையும் நம்ம கையில் கொடுத்து பண்ண போகிறது கிடையாது. எல்லாமே நம்ம லீகலாக தான் பண்ணுறோம். சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா, ஜிஎஸ்டி ஃபைலிங் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீலான்சர் தேவைப்படுறாங்க. ஸோ இவங்க டேட்டாபேஸ் கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு டெலிகாலிங் பண்ணி அவங்களுக்கு கிளைண்ட் கொடுக்கணும். ஸோ அது மூலமாக ஒரு கமிஷன் பேஸில் உங்களுக்கு இன்கம் வரும். ஸோ யாரெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண விருப்பம், இப்போ சப்போஸ் டெலிகாலிங் பண்ணி நான் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாரும் எனக்கு கால் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே சின்ன சின்ன விஷயம்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆன்லைனில். ஸோ யாரும் எனக்கு கால் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் உங்களோட உங்கள் நேமு, நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து பேசுகிறீங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன நீடு இருக்குது. இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோனு, கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொன்னேன், ஸ்டாக் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் எஸ்ஐபி. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா எதை பற்றி வேணுமோ அது மட்டும் எனக்கு மென்ஷன் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நானே உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். இல்லை எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? தேங்க்யூ. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்குமே. இந்த வருஷம் எல்லாருடைய விஷஸும் நிறைவேறணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் சந்திக்கலாம்.